Hello viewers, welcome back to Abby's Delight. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வியூவர்ஸ் ரெக்வஸ்டட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி. ஸோ இதே போல் உங்களுக்கும் ஏதாச்சும் நான் கேக் ரெசிபி செஞ்சு காட்டணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி வித் கலர்ஃபுல் டெக்கரேஷன், அதுவும் நாசில் இல்லாமல் சூப்பராக சிம்பிளாக எப்படி வீட்டில் செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிவின்றவங்க வந்து எக்லெஸ் வெனிலா கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ரெசிபி. இப்போ வந்து ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது. ஸோ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா கர்ட் ரெடி ஆகிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி கேக் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில். இது கூட நம்ம தயிர் ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா 5 மினிட்ஸ்க்கு இதை நல்லா பீட் பண்ணுங்கள். இதை பீட் பண்ணுற இதில் தான் வந்து உங்களோட கேக்கோட சாஃப்ட்னஸ்ஸே இருக்குது. ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து சலிச்சு இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு க்ளம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மாவை வந்து மொத்தமாக கொட்டியே மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ், 1 பிஞ்ச் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பேட்டர் வந்து ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கணும் பேட்டர். அப்போ தான் உங்களோட கேக் வந்து சூப்பராக வரும். இப்போ ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்க பேனில் நான் வந்து இந்த பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் பேக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு 10 மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 40 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கூலிங் ரேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. எக்லெஸ் கேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெடிப்பெல்லாம் வர்றது நார்மல் தான். இப்போ ஒரு கம்பி இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து பேட்டர் எதுவும் இல்லாமல் க்ளீனாக வந்ததுன்னா உங்கள் கேக் நல்லா சூப்பராக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா சைட்ஸை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அப்சைட் டவுன் போட்டு டேப் பண்ணிங்கன்னா கேக் வந்து சூப்பராக வந்துடும். ஸோ பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிடுங்க. டாப் லேயரை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ மீதம் இருக்கிறதுல 3 லேயர்ஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சைட்ஸ்லேருந்து கட் பண்ணி அப்புறம் சென்டருக்கு போங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 3 லேயர்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ விப்பிங் க்ரீம்க்கு வந்து 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். க்ரீம் வந்து சில்லுன்னு இருக்கணும், ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு பீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிஃப் கேக்ஸ் வந்துடும். இப்போ வந்து 1/2 இன்ச் கேக் போர்டில் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் டாப் லேயரை வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறேன். சுகர் சிரப்பால் இதை நான் வெட் பண்ணிக்கிறேன். இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. பைப்பிங் பேக்கில் கொஞ்சமாக சின்னதாக ஹோல் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ மிடில் லேயரை மிடில் ப்ளேஸ் பண்ணுறேன். சுகர் சிரப்பால் வெட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா கண்டென்ஸ் மில்க், ஒயிட் சாக்லேட் எது வேணாலும் நீங்கள் நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பாட்டம் லேயரை டாப்பில் ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீமை வந்து டாப்லேயும் சைட்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து ஸ்மூத் பண்ணிவிட்டு அப்புறமா சைட்ஸில் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு இருந்ததுன்னா அதை வச்சு ஸ்மூத்தன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் ஒரு டிசைன் போட்டுக்கிட்டேன் மேலே.
இப்போ 5 பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒன்றுத்தில் வந்து ரெட் கலர், ஒன்றுத்தில் எல்லோ, ஒன்றுத்தில் பர்பிள், ஒன்றுத்தில் க்ரீன், லாஸ்ட் ஒன்னில் வந்து ரெட்டும் எல்லோவும் கலந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆரஞ்சு மாதிரி வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பேலட் நைஃப் யூஸ் பண்ணாலும் சரி, வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலர் நைஃப்னாலும் சரி, நான் வந்து பட்டர் நைஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்து கொஞ்சம் கேப் விட்டு நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் டிசைன். ஸோ அதுக்கப்புறம் எல்லோ, அப்புறமா ரெட், அப்புறம் பர்பிள், அந்த மாதிரி வச்சுட்டே வரேன். ஸோ அதே போல் நான் டாப்லேயும் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு, அப்புறம் எல்லோ, அப்புறம் ரெட், பர்பிள்னு டிசைன் வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு கலர் யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த நைஃபை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கலர் எடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே போல் உங்களுக்கும் நான் ஏதாச்சும் ரெசிபி செஞ்சு காட்டணுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி எப்படின்றதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலில் மற்ற ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அபீஸ் டிலைட்.